அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 4வது அத்தியாயத்தில் நவகுண்டத்தில் கடைசி பாடல் இன்று நாம் சிந்திக்க உள்ளோம். பாடல்: சாதனை 4 கடல் 3 வில்வயம் வேதனை வட்டம் விளையாறு பூநிலை போதனை போதைஞ்சு பொற்கைய வாரண நாதனை நாடு நவகோடிதானே. நவகுண்டத்தில் நாம் இன்று கடைசி பாடல் பார்க்க இருக்கின்றோம். 9 வகைப்பட்ட ஓமகுண்டங்கள்: சதுரம், யோனி, பிறை, முக்கோணம், வட்டம், அருகோணம், பத்மம், தாமரை, அட்டகோணம், வர்த்துவம், இப்படியாக 9 வகைகளில் நாம் வெளிப்புறங்களாக ஓமகுண்டங்களை வைத்து இறைவனை வழிபடலாம். அந்த 9க்கும் கூறிய திசைகளாக கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, ஈசானியம், ஈசானியத்துக்கும் கிழக்குக்கும் நடுவே அப்படின்னு 9 திசைகளை சொல்லியிருக்கிறாங்க. நாம நேற்றுக்கு பார்த்த பாடலை பார்த்தோம்னு சொன்னா 9 உடலில் 9 குண்டங்கள் உள்ளனன்னு சொன்னாருங்க. அது 6 ஆதாரங்கள். அதோட பார்த்தீங்கன்னா 3 குவிந்த சகஸ்திராசலம், நிமிர்ந்த சகஸ்திராசலம் மற்றும் யோனி. இப்படியாக இந்த 9ஐயும் யாரு ஒளிமயமாக வச்சிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சிவயோகி அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப ரொம்ப நம்ம எப்படி ஒரு பூமியில எல்லா பொருளும் மக்கம் செய்து விதையை மட்டும் விளக்க செய்கின்றதோ அதே மாதிரி கருவில் குழந்தையின் வளர்ச்சிக்கு வேண்டிய அனைத்துமே அடங்கியிருப்பது எப்படி ஒரு உண்மையோ அதுபோல ஒரு யோகியின் உள்ளே உலகம் முழுவதும் அடங்கி இருக்கின்றது. அகத்தினுள் இவற்றை காண்பது பெரிய சாதனை அப்படின்னு நேற்றைய பாடல்ல நாம சிந்தித்தோம். இன்றைய பாடலை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த 4வது தந்திரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இது வரைக்கும் அசபை உச்சரிக்கப்படாமல் பிரணவத்துடன் சேர்ந்து இயங்கும் மந்திரம் அசபைன்னு சொல்றாங்க. இதுவே பிரணவம்னு சொல்றோம். நாம மந்திரம் என்பதும் இதையே சொல்லலாம். இது ஓம் என்னும் ஓரெழுத்தால் அழைக்கப்படுகின்றது. மனதிலே உணரத் தகுந்தது. பிரணவம் அனைத்து மந்திரங்களுக்கும் ஆதாரமாக நிற்பது அப்படின்னு நம்ம பார்த்தோம். 2வதா பார்த்த திருவம்புல சக்கரத்துல பார்த்தோம்னா குறுக்கும் நெடுக்குமாக கோடுகள் வரைந்து அந்த கட்டங்களில் எழுத்துக்களை எழுதி வழிபடுவதற்கு உரியதாகும். சிதாகாசத்தில் ஆனந்த நடனமாடும் சிவன் சக்தியுடன் மந்திர வடிவமாக இருப்பதை விளக்கும் சக்கரம் இது அப்படின்னு பார்த்தோம். அர்ச்சனையில பார்த்தோம்னு சொன்னா மலர்களாலும் நறுமண பொருட்களாலும் இறைவனை பூசிப்பது அப்படின்றது வருகின்றது. ஸோ இப்படியாக இந்த நவகுண்டத்தில் 9 குண்டங்களையும் நாம் உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். இந்த யுகங்கள் பத்தி திருமூலர் சொல்லியிருப்பாரு. மொத்தம் 4 யுகங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கிருத யுகம் அப்படின்றது நல்லோர் தீயோர் வெவ்வேறு உலகில் வாழ்ந்தார்கள். அது தேவலோகம், அசுரலோகம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. திரேதா யுகத்துல பார்த்தோம்னா நல்லோர் தீயோர் ஒரே உலகில் வாழ்ந்தனர். ராமன், துரியோதனன் இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள். துவாபர யுகம் சொல்லும் போது நல்லோர் தீயோர் ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தனர். பாண்டவர்கள், கௌரவர்கள். இப்ப கலியுகம் நல்லோர் தீயோர் ஒரே நபருக்குள் வாழ்கின்றனர் அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த நம்ம கலியுகம் அப்படின்றது பார்த்தோம்னு சொன்னா 4,32,000 ஆண்டுகள் வருதுங்க. இந்த துவாரபக யுகம் கலியுகம் மாதிரி 2 மடங்கு 2,64,000. திரேதா யுகம் கலியுகம் மாதிரி 3 மடங்கு 12,96,000. கிருத யுகம் 17,28,000. இப்படியாக இந்த 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு மகா யுகம் அல்லது சதுர் யுகம். 12 மகா யுகங்கள் கொண்டது ஒரு மண்வந்திரம். 14 மண்வந்திரம் கொண்டது ஒரு கல்பம். இப்படியாக 30 கல்பம் இருக்குதுங்களாம். 30 கல்பத்துல நாம இப்ப இருப்பது 2வது கல்பம், சிவேத வராக கல்பம் அப்படின்னு நெட்டில
அறிந்ததை தங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரம்மாவுக்கு 100 வயசு வரும்போது, அதாவது பிரம்மா ஆயுள் பார்த்தோம்னா 155, 52 ஃபாலோடு பை 10 ஜீரோ மனித வருடங்கள். அவள் ஆயுள் முறிடும் போது பிரளயம் நடக்கும், அவரும் இறைவனோடு ஒடுங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவருக்கு வயசு 51 அப்படின்றாங்க. தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது மனிதனின் ஒரு வருடம் ஒரு நாளாக கொள்ளப்படுகின்றது. அப்போ ஒரு மனித வருடம்ன்றது ஒரு தேவ நாள். இப்போ 360 மனித வருடம் ஒரு தேவ வருடம் அப்படின்றாங்க. இப்படியாக நிறைய கணக்குகள் சொல்றாங்க. ஆக பல யுகங்கள் அப்படின்றதுக்கு பல 100 கோடி ஆண்டுகள் வருகின்றன. நம்ம வாழ்க்கை மிக சொற்பமான வாழ்க்கை என்பதையும் உணர்ந்து நாம் திருமூலரை பற்றி கொண்டு இறைவனடி சேருவோம் என்று கூறி வாருங்கள் அம்மா கிருத்திகாமாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நவகுண்டத்துல கடைசி பாடல். அதற்கு பிறகு நம்ம சக்தி பேதத்துக்குள்ள போக போறோம். அப்போ ஒரு முடிவுரை மாதிரி, அதாவது எல்லாத்தையும் ஒரு தொகுத்து சொல்றார். இது வரைக்கும் நம்ம என்ன பேசணும் நவகுண்டத்துல அப்படிங்கிறத ரொம்ப அழகா தொகுத்து சொல்றாரு. அப்படி ஒரு பாடலாம் இதை நான் பார்க்கிறேன். என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிக்கிறேன். சாதனை 4, தழல் 3, வில்வயம், வேதனை வட்டம், விளையாறு பூநிலை, போதனை போதைந்து போதஞ்சு, பொற்கையவாரண, நாதனை நாடு நவகோடி தானே. இப்ப நவகோடி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு 9 கோடி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல நவகோடி சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நவகோடி சித்தர்கள் நம்ம இதோட நம்ம திருமூலர் வழியில வந்த குரு மரபுல வரக்கூடியது. சோ அந்த இதுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம குறிச்சுக்கலாம். இந்த சாதனை 4, தழல் 3 அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை சாதனைகளை சொல்லி இருக்கிறார்கள். நம்ம இதெல்லாமே பார்த்தோம். எங்கிருந்து மணிபூரகத்துல இருந்து என்ன பண்ணணும், சுவாதிஷ்டானத்துல இருந்து என்ன பண்ணணும், விசுத்தியில என்ன பண்ணணும், ஆக்ஞாவில இருந்து என்ன பண்ணணும், அநாகதத்துல என்ன பண்ணணும். ஸோ மெயினா அநாகதத்துல என்ன பண்ணணும், விசுத்தியில என்ன பண்ணணும், ஆக்ஞையில என்ன பண்ணணும், சுவாதிஷ்டானத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 4 விஷயங்களை நம்ம இது வரைக்கும் வந்த பாடல்கள்ல நம்ம பார்த்தோம். அப்போ அதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு 4 விதமான பாதைகள் நமக்குள்ள இல்லையா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு 4 விதமான ஒரு பாதைகள் நமக்கு ஞானியர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். சோ அதையும் நம்ம 4 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நாற்கோணம் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல 4 கோணங்கள் அப்படின்னா அந்த 4 கோணங்களுக்கு உண்டான ஒரு சதுரகுண்டம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ எந்தெந்த வடிவத்திற்கு என்னென்ன மாதிரியான பஞ்சபூதங்கள் தொடர்புங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த படியில நம்ம சதுரகுண்டம் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளலாம். இது ஒரு பார்வை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க தழல் 3 அப்படின்னு. அப்போ 3 விதமான தழல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ எதெல்லாம் 3 இதையும் நம்ம முன்னாடி பார்த்துட்டு தான் வந்தோம். தட்சிணாக்னி அப்படின்னு பார்த்தோம், ஆகவன்யம், காருகாபத்தியம் அப்படின்னு 3 விதமான அக்னிகள் அப்படின்னு பார்த்தோம். சந்திர சூரிய அக்னி மண்டலங்கள் அப்படின்னு 3 அக்னிகளை பார்த்தோம். இன்னும் அடுத்த லெவல்ல பார்க்கணும்னா முக்கோணம் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் நம்ம இந்த இடத்த புரிஞ்சுக்கலாம். சோ இது என்னங்க நீங்க ஒரு பதில் சொல்லாம எல்லாத்தையும் சொல்றீங்க அப்படின்னா, நம்ம பல கோணங்கள்ல இந்த பார்வையை பார்த்திருக்கோம். அதனால இது நம்ம பார்க்கறதுல தவறு இல்லை. எந்தெந்த இடத்துல நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பொருந்தி போகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் நம்ம ரொம்ப விவரமா நம்ம பார்த்திருக்கோம் இது வரைக்கும். அதனாலதான் நான் வேற ஒண்ணு சொல்லிட்டு போறேன் இந்த இடத்துல. அதற்கு பிறகு
என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடல் 3 அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். முக்கோணம் அப்படின்னு பார்த்தோம். அந்த முக்கோணத்திற்கு உண்டான இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் வில் வயம் அப்படின்னா வளைந்த வில் அப்படிங்கிறாங்க. வயவில் அப்படின்னு மாத்துறாங்க. வளைந்த வில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிறை போன்ற அஹ், உருவத்தை உடைய குண்டம். அப்ப அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த பிறை போன்ற உருவத்தை உடைய அந்த இது என்னதுன்னா பிறை குண்டம் அங்கு செய்யக்கூடிய யோகம் அப்படின்னும் நம்ம பார்த்தோம். இதெல்லாமே அவர் சொல்றாரு, இதெல்லாம் சம்மரைஸ் பண்றாரு, நம்ம எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேதனை வட்டம் அப்படிங்கிறாரு. அப்ப அது என்னங்க வேதனை அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வந்து வேதனைன்னு இல்ல, வேதன் ஐ வட்டம். அப்ப வேதனை தாங்குகின்ற, வேதத்தை தாங்குகின்ற வட்டம் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த வட்டத்தை குறிக்கக்கூடியது வந்து ஆகாயம். அப்ப அந்த ஆகாயத்தை நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு நம்ம விசுத்தின்னு தெரியும். சாரி ஆகியன்னு தெரியும். அப்ப அதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்ப இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? நாற்கோணம், நிலம் சம்பந்தமான விஷயம், நிலத்தோடு தொடர்புடைய மூலாதாரம் பார்த்தோம். திருப்பி முக்கோணம்னு பார்த்தோம். முக்கோணம் வந்து நெருப்பு சம்பந்தமானது. அப்போ நெருப்போடு சம்பந்தப்பட்ட நம்ம ஆதாரத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போ அடுத்தாப்புல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னாக்க பிறை பார்த்தோம். அது நீரோடு சம்பந்தப்பட்டது, நீரோடு சம்பந்தப்பட்ட ஆதாரம் பார்த்தோம். அப்புறம் இப்ப வந்து ஆகாயம் பார்த்திருக்கோம். ஆகாயம் வந்து எதோடு சம்பந்தப்பட்டதை நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இத்தனை விஷயங்களையும் இந்த குண்டத்தோடு சம்பந்தப்படுத்தி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தாப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா விளை 6 பூநிலை அப்படிங்கிறாரு. அப்போ அனுபவம் விளைகின்ற பூநிலை. அப்போ அது என்ன அப்படின்னா அறுகோணம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த அறுகோணம் வந்து என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். அந்த ஸ்டார் மாதிரி சண்முக வடிவம். அப்போ அந்த அறுகோணத்துல இருக்கக்கூடிய அங்கதான் நம்ம நேற்றுக்குதான் அதை முடிச்சோம் இல்லைங்களா? எங்க போய் மேல போயிட்டு வந்தா கூட ஆகியில் வந்து நாம் வந்து நின்று விளம்பும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நின்று இயங்கும் பொழுது இந்த உடல் முழுதும் பரவி நம்ம வந்து அந்த அக்னியை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த சிவாக்னி எங்கனம் நம்மை உடல் முழுதும் சுத்தம் செய்கிறது, அது எங்கனம் பரவுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த 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 விளை 6 பூநிலை அப்படிங்கிறது அறுகோணம்னு. பூநிலை அப்படின்னா பூமின்னு எடுத்துக்கலாம். அப்போ அங்க வந்து நிலைனா அதனுடைய திசைகள். ஸோ இந்த நம்ம அதையும் நம்ம பழைய பாடல்கள்ல பார்த்தோம். என் கோணம், என் திசை, திசை எட்டும் அப்படின்லாம் அவர் சொன்னாரு. சோ அந்த விஷயத்தையும் அவர் ஞாபகப்படுத்துறாரு. அதற்கு பிறகு அஷ்டகோணம் அப்படின்னு சொல்றாரு, போதனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல போதனை அப்படின்னா நம்ம என்னன்னு நம்ம போன 2 பாடல் முன்னாடிதான் பார்த்தோம். போதனைங்கிறத வந்து நம்ம போதித்தல் அப்படிங்கிற ஒரு வடிவத்துல பார்க்கலாம். அப்போ போதைந்து பொற்கைய வாரண அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது என்ன அப்படின்னாக்கா இது எல்லாமே என்னங்க எல்லாமே பார்த்தோம்னு ஞாபகப்படுத்துறாரு அவரு. அவர் இந்த இடத்துல வந்து நமக்கு சம்மரைஸ் பண்ணி தராரு. அந்த யோனி குண்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த பொற்கைய வாரண நாதனை நாடு அப்படின்றாரு. அப்போ அந்த கடைசியில நம்ம அங்கேயும் பார்த்தோம் எப்படி யோனி குண்டத்திலிருந்து கிளம்பக்கூடியது அப்படிங்கிறத ஒரு 3 பாடல் முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம். சோ இது அத்தனையும் சம்மரைஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றிணைத்து இந்த நவகுண்டமும் ஒன்று சேர்ந்து இயங்கும் பொழுது அது எங்கனம் உடலில் தோன்றக்கூடிய அந்த 3 அக்னியில் 3ம் இணைந்து சிவாக்னியாக மாறுகிறது. அங்கனம் சிவாக்னியாக மாறும் பொழுது நாதனை நாடக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும். அப்படி தன்மை கிடைக்கும் பொழுது நாம் யாராக மாறுகிறோம் என்றால் நவகோடி தானே அப்படின்றார். அப்போ நவகோடினா என்னன்னு நம்ம பார்த்தோம். அந்த நவகோடியின் ஒருவராக நம்மால் இணைய முடியும் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கிறதா இருக்கும். அப்ப நவகுண்டம் அப்படிங்கிற இந்த இடத்துல அவர் சொன்ன அந்த சாதனை அத்தனையும் போதனை அத்தனையும் ஒரு குண்டங்களிலும் இயங்கக்கூடிய தன்மையையும் நம்ம மீண்டும் மீண்டும் இந்த நவகுண்டம் வந்து எல்லா திருமந்திரமுமே நம்ம வந்து ஒரே தடவையா கடந்து போயிட முடியாது. ஆனா நவகுண்டம் இன்னும் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வாசித்து பல்வேறு பொருள் அடுக்கடுக்கா பொருள் தரும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம படிச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த பாடல் மீண்டும் நமக்கு அறிவுறுத்துகிறது. அத்தகைய ஒரு விஷயத்தை உங்களோட பகிர கிடைத்த இந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி
என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. நீண்டதொரு விளக்கம், மகிழ்ச்சி. பாருங்க சரவண ஐயா, வணக்கம். வணக்கம். இந்த பாடல் நவகுண்ட யாகத்தினுடைய இறுதி பாடலா வருது. இந்த பாடல் வார்த்தைக்கு வார்த்தை கொஞ்சம் அம்மா அழகா பொருள் சொல்லியிருந்தாங்க. நல்லாவே இருந்தது. ஏன்னா இந்த ஒரு வார்த்தைக்கும் விளக்கம் பார்க்க போனாலே கிட்டத்தட்ட முழு பாடலுக்கும் விளக்கம் தனியா பார்த்தாலே ஒரு மணி நேரம் ஆகும். அவ்வளவு விளக்கங்கள் இதுல ஒளிஞ்சிருக்குது. இப்ப உதாரணத்துக்கு சாதனை, தழல் 3, வில்வயம், வேதனை, வட்டம், விளையாறு, பூநிலை, இந்த வார்த்தைகள் எல்லாமே தமிழ்ல ரொம்ப கடினமான வார்த்தைகளா இருக்கும். இப்போ அந்த வார்த்தைகளுக்கான பொருள் பார்த்து அதற்குண்டான விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நீண்ட விளக்கங்கள் அந்த இடத்துல. பட் எளிமையா சொல்றதுக்கு முயற்சி செய்யறோம், மொத்தத்துக்கும் சேர்த்து. இப்போ 9 குண்டங்கள் என்பது என்ன அப்படின்றது ஆரம்பத்துல ஆரம்பிச்சார். முதல் பாடல் நவகுண்டம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது முதல் பாடல்ல 2ஆம் பாடல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. என்னென்ன கோணம்: முக்கோணம், சதுரம், பஞ்சகோணம், அறுகோணம், அட்டகோணம், பிறை, பதுமம், இலை வடிவு, வட்டம். ஸோ இது முதல் பாடலை படிக்கும் போதே எல்லாருக்கும் ரொம்ப அழகா புரிஞ்சிருக்கும். இதுதானா ஓகே. இப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது, யாகம் செய்யும் போது கூட இந்த கோணங்கள்ல தான் பல யாக குண்டங்கள் வளர்த்து யாகம் செய்வாங்க. அப்ப ஆரம்ப நிலையில் நம்ம கண்ணால பார்க்கும் பொழுதோ தெரிந்து கொள்வதற்கோ சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குண்டம் இது. இப்போ இதற்கு அடுத்து ஆரம்ப நிலை பாடலுக்கு அப்புறம் எப்படி இந்த யாகத்தை செய்யறது, அதன் வழியாக என்ன பலன்கள் கிடைக்கும், அது எப்படி செயல்படும் அப்படின்றத இவ்வளவு நாள் பாடல்ல பார்த்துக்கிட்டே வந்தோம் வரிசையா. அப்போ அந்த குண்டங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது, எப்படி சாதகம் எல்லாம் செஞ்சு முடிச்சு அதை செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த யாக குண்டமே ஒரு கருவியாக மாறுகிறது. அதைதான் முத வார்த்தையிலே சொல்றாரு, சாதனம். சாதனம்னா என்ன? கருவி. இப்போ யாகம் ஒரு 4 வெளியில புறமா சொல்றேன், ஒரு சுத்தி செங்கலை வச்சு யாகம் செய்ய ஆரம்பிக்கும் போது அது சாதாரண யாகம். நான் யாகம் செஞ்சு முடிச்சு அதனுடைய பலன் கிடைக்க ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப அது என்ன ஆகுது? யாக குண்டமே ஒரு சாதனமாக அங்கு நிற்கிறது இல்லையா? அதுதான் முதலடியிலே இறுதி பாடல முதல் வார்த்தையிலே சொல்லிடுறாரு சாதனம்னு. அந்த சாதனம் என்பது இந்த 9 குண்டங்களுமே எப்படி செயல்படுகிறது, என்ன மாதிரியாக 9 குண்டங்கள் 9 கருவியாக பயன்படுகிறது, ஒவ்வொரு கருவியும் என்ன மாதிரியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்றதுதான் இந்த புரியாத ஒரு அதே குண்டம் தான். ஆரம்பத்துல சொல்லப்பட்ட முதல் பாட்டை சொல்லப்பட்ட அதே வார்த்தைக்கு தான் அது கருவியாக மாறும்போது சொல்லப்படுறதா இந்த வார்த்தைகள் எல்லாமே. இதுக்கு இன்னொரு நாள் இதற்கு பொறுமையா விரல் பயனா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு வேலை போகும் நிச்சயமா இது விளக்கம் சொன்னா. பட் அம்மா ரொம்ப எளிமையா விளக்கம் சொல்லிட்டாங்க, ஓரளவுக்கு புரியுற மாதிரி. அப்படி இந்த கருவியாக இருக்கக்கூடிய இந்த யாக குண்டங்களை வைத்து செயல்படும் பொழுது இப்ப 4வது அடிக்கு முடிக்குமா என்ன முடிக்கிறாரு? வாரணம், நாதனை, நாடு, நவகோடி தானே அப்படின்னு முடிக்கிறாரு. ஸோ வாரணம்னா இந்த இடத்துல யானைன்னு ஒரு பொருள் இருக்கு. யானை வளம் கொண்ட ஒரு யானை, இல்ல எல்லாத்தையும் வழிகாட்டுகின்ற அந்த இறைவன். நாடு அப்படிங்கிற, நாடுனா நாடுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒத்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நாதனை ஒத்தல், அதாவது இந்த இறைவன் இருக்காரு, எல்லாத்துக்கும் மேலா இருக்கக்கூடிய நாதனா இருக்கக்கூடிய இறைவன் இருக்காரு, அவருடைய ஒத்து நவகோடி தானே அப்படின்னு முடிக்கிறாரு. இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு 4-5 பாடலுக்கு முன்னாடி ஒரு பாடல் பார்த்தோம். ஒரு சாதகர் நவகாய் குண்ட யாகத்தை செய்து அவர் உடம்பில் இருக்கக்கூடிய சக்தியானது எப்படி மேல இருக்கக்கூடிய 7 உலகங்களுக்கும் பரவுது அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பின்பு என்ன இருக்கு? அந்த மேல வரைக்கும் போன அந்த பரவிய சக்தி திருப்பி மேல இருந்து கீழே வரும். இதைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பாடல்ல சொல்லியிருந்தேன். ஒரு கங்கையுடைய புராண வரலாறு சொல்லியிருந்தேன். இதுதான் கங்கை புராண வரலாறுன்னு சொல்லி. ஏன்னா மேல இருந்து கங்கை தண்ணி வருது, அதை உலகத்தால தாங்க முடியாது. இறைவன் என்ன பண்றாரு? சடாமுடியில தாங்கி அதனுடைய வேகத்தை தடுத்து கீழே கொடுக்குறாரு அப்படின்றது வரலாறு. அந்த வரலாறு எதை குறிக்கும்னா, இறைவனுடைய நேரடியான அருள் சக்தியை பெற்றுக்கொள்வதற்கு இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கோ உலகத்திற்கோ தகுதி இல்லை. ஏன்னா இறைவன் அவ்வளவு பெரியவன், அவருடைய சக்தியை தாங்கிறதுக்கே உலகத்துக்கோ மனுஷனுக்கு இல்லை. அப்ப அதை வாங்கி கொடுப்பதற்கு இறைநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நடுவுல இருக்கிறார் இந்த இடத்துல, இவருடைய திருமுடி மாதிரி. அது போல இருக்கக்கூடிய ஒரு சாதகராகத்தான் மாறுறாரு. அதைத்தான் பார்த்தோம், 7 உலகங்களுக்கும் அவருடைய சக்தி பரவுதுன்னு. ஸோ இவருடைய சக்தி பறந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை பெற்றுக்கொண்டு எடுத்து கீழே வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே கொடுக்குது. அதனாலதான் அடிக்கடி நிறைய பாடல சொல்லுவோம், இந்த இடத்துல ஒரு துறவி இருக்கக்கூடிய இடத்துல அரசர் பத்திரமா, ஞானி இருக்கக்கூடிய இடத்துல அவரை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு. அவர் இருந்தாருன்னா
அங்க மழை நல்லா பெய்யும், தர்மம் தலைத்து நிற்கும், இந்த திருட்டு அதெல்லாம் ரொம்ப நடக்காது. ஸோ அந்த நாடே சுபிட்சமா இருக்கும். அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஞானிகள் என்ன பண்றாங்க, அவங்க தங்களுடைய ஒரு சாதகத்தை செய்து, என்ன சாதகம், நிறைய வகைகள் சாதகம் இருக்கு. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நவகுண்ட யாகம், ஏன்னா தலைப்புல இருக்கு, நவகுண்ட யாதகம் செய்து அவர் ஒரு சாதகம் செய்யறாரு. அதன் வழியாக இந்த குண்டங்களை தனக்கு உள்ளே வைத்து அதை கருவியாக பயன்படுத்தி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறை சக்தியை பெற்று இங்கே எடுத்துக்கொண்டு வந்து இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு, நாடுன்னு சொன்னார் இல்லையா, இறைவனுக்கு இணையாக நிலையில் இருந்து, இந்த இறைவன் நாதனே என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு நிலையான நிலையில் இருந்து நவகோடி தான் என்ன 9 கோடி யுகங்கள் இந்த உலகத்தில் இருந்து இதை உலகத்திற்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கிறார். இதான் அந்த பாடலுக்கான பொருள். மேற்கொண்டு இந்த தலைப்புகளே முழுசா ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கூட சொல்லுங்க, இயன்ற வரை சொல்ல முயற்சிப்போம். நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. வேற ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள்? திருப்பூர் பால ஐயா, கோதமார்குடி ஐயா. ஒன்றும் இல்லையா? ஓகே, நாளிலிருந்து சக்தி பேதம் பார்க்கிறோம். 30 பாடல்கள் நவகுண்டம் இன்றோடு நிறைவேறுகின்றது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.